நாகர்கோயில்ல நீங்க வீடு வாங்க பிளான் பண்றீங்கன்னா இந்த வீடை பார்க்காம நீங்க டிசைட் பண்ணாதீங்க. இந்த வீட்டோட ஏரியா மொத்தம் 4 சென்ட் அண்ட் 3100 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீட்டில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலேயே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு ஸ்பேசியஸான ஒரு டைனிங் ஸ்பேஸும் இருக்கு. அண்ட் கிச்சனை பொறுத்தவரை நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய திங்ஸ் வைக்கிறது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வர மாதிரி 2 டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு காத்தோட்டமா வர்றதுக்கு ஒரு டோர் பிளான் பண்ணியிருக்காங்க. டென்ஷன் இல்லாமல் இதுல இருந்து சமைக்கலாம். கவுண்டர் டேபிளும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே மொத்தம் 5 பெட்ரூம் வருது. எல்லா பெட்ரூம்லயும் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. வாட்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ், விண்டோஸ் அண்ட் ரைலிங்ஸ் எல்லாமே டீக் வுட்டால பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் அண்ட் அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஒர்க்கெல்லாம் நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் பாத்ரூம் டோர் கூட டீக் வுட்டால தான் பண்ணியிருக்காங்க. நாகர்கோயிலில் இதை மாதிரி நான் எந்த வீட்லையுமே பார்த்ததில்ல. ஸ்டேர்கேஸோட டிசைன் டீக் வுட்ல வரனால எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கு. அதோட காம்பினேஷனாக ஒரு பிளாக் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வீடோட லுக்கே எலகண்டாக தூக்கி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு ஹை சீலிங் ரூஃப்ல நேச்சுரல் லைட் உள்ள வரது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடை சுற்றி நல்ல வெளிச்சமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை செட்டப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்ல பண்ணியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு வித் லைட் செட்டிங்கோட. பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டைல்ஸும் ஒரு ப்ரீமியம் கிளாஸ் டைல்ஸ், வால் மவுண்டட் க்ளோசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பால்கனி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு ஹைடிங் ஸ்பேஸ், நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா கூட உட்கார்ந்து பண்ணலாம். ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கூலிங் வராத மாதிரி ரெட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு தண்ணி ப்ரெஷர் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் வைக்கிறதுக்கான ஒரு செட்டப்பை இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஈவன் நான் இந்த வீட்டோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே ஒரு மீனிங்ஃபுல்லாக பண்ண மாதிரி இருக்குது. 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி ஹியூஜ் ஸ்பேஸ் இந்த வீட்டில் இருக்குது. அவுட் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்கள் கெஸ்ட் அல்லது மெய்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட். நல்ல ஹியூஜ் ஸ்பேஸ், சின்ன ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு ஆள் ஃப்ரீயாக போகிற மாதிரி சுற்றி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த வீடை பற்றின ஏதாவது ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஜேபி ரியல் எஸ்டேட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.